ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீன் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம எலுமிச்சை பழத்தோல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கக்கூடிய விம் சோப்பு. ஸோ இதுதான் நான் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக நம்மளுக்கு சால்ட்டு மட்டும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இப்போ இதை செய்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி விம் சோப்பை துருவி தான் எடுத்து வச்சுருக்கேன் கிரேட்டரில். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எலுமிச்சை பழத்தோலை போட்டுடலாம். இந்த எலுமிச்சை பழத்தோல் நல்லா கொதித்து வரணும். இந்த எலுமிச்சை பழம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எந்த ஒரு கரையாக இருந்தாலும் அடிப்பிடிச்ச கரையாக இருந்தாலும் எந்த ஒரு கரையாக இருந்தாலும் உப்பு கரையாக இருந்தாலும் சூப்பராக அதை நீக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதிலே நல்ல சாறு இருக்கும். இப்போ இந்த ஃபில்ட்ரு பண்ண இந்த தண்ணியில் சுட சுடவே நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த விம் சோப்பு அதையுமே சேர்த்துக்கலாம். இதுலேயே பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டுமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ சுட சுட அந்த தண்ணியில் அந்த சோப்பு சேர்க்கும்போது சட்டுன்னு நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். துருவின விம் சோப்பு, பேக்கிங் சோடா, சால்ட் உப்பு இது 3 தான் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விம் லிக்விட் வாங்கினா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும்ல, அதுலேயுமே ஊற்றி வச்சுக்கலாம். அதே போல் ஸ்ப்ரே பாட்டிலுமே ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம பாத்ரூம் ஆகட்டும் இல்லை நம்ம ஹாலில் கை கழுவுறதுக்கு இந்த மாதிரி சிங்க் இருக்கும்ல, அதில் இந்த மாதிரி டேபெல்லாம் ஒரு மாதிரி உப்பு கரை பிடிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா இந்த சொல்யூஷன் வச்சு அழகாக க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழுகி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிரும். இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சேர்ந்தால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு கரை பிடிக்காது. அடுத்து பாருங்கள், நம்மளோட கேஸ் அடுப்பு. ஸோ இதுக்கு மேலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இன்னும் சாஃப்டான ஸ்பாங் வச்சு நம்ம லைட்டாக தேய்க்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஈரமான துணியில் தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப். இங்கே எல்லாமே பாருங்கள் கரையாக படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடமே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அழகாக சுற்றி சுற்றி ரொட்டேட்டிங் இதில் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லா கரை போகும். ஸோ இதுவுமே தேய்ச்சதுக்கப்புறம் ஈரமான துணியில் தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்புமே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த கூடையாகட்டும் இல்லை நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிக விலை கொடுத்து நீங்கள் விம் லிக்விடோ அதுக்கப்புறம் கிளீனிங் சொல்யூஷன் எதுவுமே வாங்காமல் இந்த ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம வீடை சரி நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்க எடுக்கலாம். பாருங்கள், கிச்சனோட இந்த டேப் உப்பு கரை படிஞ்சிருக்கும். ஸோ இதுவுமே நல்லா நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம அழகாக தேய்ச்சி எடுக்கலாம். அதே போல் நம்ம பாத்திரம் விளக்கும் போது அதனுடைய ஃபுட் பார்ட்டிகள்லாம் மேலே அந்த டைல்ஸை சுற்றி அதுக்கப்புறம் அதுக்கு டைல்ஸ்க்கு மேலே இங்கெல்லாம் ஓரத்தில் படிஞ்சு குட்டி குட்டியாக கரையாக அங்கங்கே அப்படி இப்படியே இருக்கும். ஸோ அதுவுமே இந்த மாதிரி சொல்யூஷனை வச்சு அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு முதல்ல எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கழுகி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியே வாங்கக்கூடிய அந்த சொல்யூஷன் கைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஒரு சிலருக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் கூட ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம்லாம் வாங்கணும் அப்படின்னா எப்பவுமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தனித்தனியாக எடுத்து வைப்போம். ஸோ எப்பவுமே வெங்காயம்லாம் வாங்கிட்டு வரீங்க, கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போகாமல் அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா வாங்கிட்டு வந்தீங்க சின்ன சின்ன குட்டி குட்டி பேப்பர் அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம எப்பவுமே உருளைக்கிழங்குலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் டைரெக்டாக வைக்காமல் ஹுட்டன் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கார்ட்போர்டு பாக்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சிட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சட்டுன்னு நம்மளுக்கு முளைச்சி வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே டைரெக்டாக வெங்காயத்து கூட வைக்கவே கூடாது. ஸோ வெங்காயத்து கூட வச்சிட்டிங்க அப்படின்னா முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். அதே போல் இது கூட சேர்த்து நம்ம பூண்டுமே வைக்கலாம். பூண்டு சேர்த்து வைக்கும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு சட்டுன்னு முளைச்சி வராது. அடுத்து பாருங்கள், வெயில் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சட்டுன்னு நம்ம வாங்கக்கூடிய பழம்லாம் சீக்கிரமாக ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி பழுத்த மாரி ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஈரமான துணியில் ஃபுல்லாக சுற்றி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கயிறை கட்டி நீங்கள்
தொங்க விடணும். எப்பவுமே வந்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் வந்து தொங்க வச்சு தான் வச்சிருப்பாங்க. அந்த மாரி வைக்கும்போது சீக்கிரமா நம்மளுக்கு வந்து அழுகும் அழுகாது. அதேபோல சுருங்கும் சுருங்காது. கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப் பாருங்க. இந்த மாரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தா எடுத்துங்க. அதில வந்து கொஞ்சமா வந்து நம்ம பெருங்காயத்தூள வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம். ஸோ நான் எதுக்குன்னு சொல்றேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பா இந்த டிப்ஸ உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த டிப்ஸ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பேப்பர்ல வந்து கொஞ்சமா வந்து பெருங்காயமும், அது கூடவே வந்து கொஞ்சமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது காய்ந்த மிளகாய் தூள் இருக்கும்ல, அந்த விதைய தான் நான் போட்டுருக்கேன். ஸோ அத வந்து இந்த மாரி நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னா ஃபுல்லா வரும். ஸோ நான் அதனுடைய விதைய தான் நான் சொல்றேன். உள்ள இருக்க விதைய மட்டும் போட்டுக்கங்க. இத வந்து கட்டியும் எடுத்துக்கலாம். இப்ப இத வந்து நம்ம அரிசிக்குள்ள வச்சுட்டோம் அப்டின்னா, அதாவது நம்ம புது அரிசிலாம் வாங்கிட்டு வரோம் அப்டின்னா, வண்டு எதுவும் வராம இருக்கிறதுக்கு முன்னவே இந்த மாரி நீங்க அரிசிக்குள்ள இந்த மாரி வச்சு விட்டுட்டீங்க அப்டின்னா, வண்டு, பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்க நம்ம வீட்ல நெறைய கிளாஸ் வச்சிருப்போம். ஒரு சில சமயங்கள்ல வந்து விருந்தாளி வரும்போது ஒரு சில டம்ளர்லாம் எடுப்போம். அந்த மாரி எடுக்கும்போது, ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த மாரி டம்ளர்லாம் வந்து ஒட்டிக்கும். இந்த மாரி ஒட்டாம இருக்கிறதுக்காக, நம்ம எடுத்து நம்ம பிரிக்கணும்னு நினைக்கும்போது சட்டுன்னு வந்து வெளிய வராது. ஸோ இந்த மாரி அர்ஜென்ட் சமயத்துல இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 2 கிளாஸுக்கு நடுவுலயுமே வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சூட்லயே இந்த மாரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் வந்து தனியா ஒரு கிளாத்த வச்சு இந்த மாரி லைட்டா நீங்க மேல லைட்டா இந்த மாரி திருவி விட்டாலே சூப்பரா தனியா வந்துரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸு நம்ம பூண்டு தோலெல்லாம் வந்து வேஸ்ட்டா தூக்கி போடாம, இந்த மாரி கவருக்குள்ள வந்து பூண்டு தோல போட்டுக்குங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து அந்த கவர சுத்தி லைட்டா வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வீட்ல வந்து பல்லி, கரப்பான்பூச்சி, எலி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா, கிச்சன் ரூம்ல அதிகப்படியான பல்லி, கரப்பான்பூச்சி இது எல்லாமே வரும். இந்த மாரி மூலையில ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டிங்கனாவே போதும். பல்லி, கரப்பான்பூச்சி எதுவுமே வராது. மெயின் பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல வந்து கிச்சன்ல இந்த மாரி சிங்க்ல பாத்திரம்லாம் போட்டுக்காதீங்க. முடிஞ்ச அளவு பாத்திரத்தலாம் வந்து நைட்டே வந்து கழுகி வச்சுருங்க. அந்த மாரி கழுகி வச்சீங்கன்னா, எந்த ஒரு பல்லி, கரப்பான்பூச்சியும் வராது. அதே மாரி கிச்சனோட சிங்க்ல வந்து நீங்க கொஞ்சமா வந்து இந்த மாரி எல்லாம் தொடச்சி விட்டு கொஞ்சமா பேக்கிங் சோடா போட்டு விட்டுட்டிங்கன்னா, சூப்பரா வந்து பல்லி, கரப்பான்பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.